உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தனலட்சுமி, நீ சொல்லுமா, உன் மனசுல என்ன இருக்குங்கிறத நீ பேசு. இத பாரு, உனக்கு விருப்பமில்லாத வாழ்க்கைய நீ வாழணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. நீ சொல்றத வச்சுதான் இதுல தீர்ப்பே சொல்ல முடியும். உனக்கு இந்த கதிரவன் கூட வாழ விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லனா இங்கேயே இவன் கட்டின தாலிய அறுத்து போட்டுட்டு போய் அடுத்து உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ தேடிக்கலாம். சொல்லுமா. சீனு, உனக்கு இதேதான்ப்பா சொல்றோம். மாயாவும் நீயும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா நடந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கிறது மாயாதான். உனக்கும் அவ கூட வாழ்றதுல விருப்பம் இல்லைன்னா இங்கேயே சொல்லிடு. உங்க கல்யாணத்தையும் அறுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கைய நீயே பாத்துக்க. என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? சரிதான். தனலட்சுமி, நீயாவது சொல்லுமா. சொல்ல மா, இங்க பாரு, நீ யாருக்கும் பயந்தெல்லாம் சொல்ல வேண்டாம். உனக்கு இந்த கதிரவனோட சேர்ந்து வாழ சம்மதமா இல்லையா? எனக்கு சம்மதம் தான். ஐயா, இந்த பொண்ணு சொன்னதை நீங்களே கேட்டீங்கல்ல. இதுதானே நம்ம ஊர் பொண்ணோட பண்புங்கிறது. கிடைச்ச வாழ்க்கைய அந்த பொண்ணு தக்க வச்சுக்க நினைக்குது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கல்யாணம் நடந்துருச்சு. அவளும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல மத்த யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். சரி சீனு, நீ சொல்லுப்பா, உனக்கு மாயா கூட வாழ விருப்பம் இருக்கா இல்லையா? இவனாவது அந்த தனா மாதிரி பல்கி அடிக்காம இருக்கணுமே. இந்த பொண்ணு செஞ்ச வேலைக்கு கண்டிப்பா அவளை ஏத்துக்கவே மாட்டான். அவன் அப்பாவை இந்த நிலைமையில படுக்க வச்சிருக்கா அந்த மாயா. அவ கூட போய் எந்த பையங்க வாழ நினைப்பான்? அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு. அவன் முடிவை அவனே சொல்லட்டும். நீ என்னை விட்டு போன்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.